ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் ஓட்டு போடணும் நம்முடைய. எங்கள் வீட்லேயே 10 ஓட்டு இருக்குது. இன்னைக்கு நான் மட்டும் தான் போட்டுக்கிறேன். இன்னும் 9 பேர் போடல. போட மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு போடணும்னு கேட்குறாங்க. எதுக்கு போகிறதில்ல, எதுக்கு போடணும்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா இவங்களால நமக்கு எந்த யூஸுமே இல்லாமல் இருக்குல்ல. அண்ணா ஓட்டு போட்டிங்களா? போட்டாச்சுண்ணா. போட்டிங்களா? காலையிலே போய் போட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. காலையிலே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போட்டு வந்தேன். எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஓட்டு போடுறது? ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நம்ம போட்டோம், நம்ம கடமை நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் அரசியல் அந்த கடமை அவங்க செய்யணும். செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டு போட்டீங்க? நான் இன்னும் போடல, இனிமேல் தான் போகணும். இனிமேல் தான் போகணும். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கான தீர்வு அப்படின்னு எதை பார்க்குறீங்க? எதை பார்க்கறேன்னா, ஒரு நம்ம சாதாரண ஆட்டோ தொழிலாளி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக அவங்க உடனடியாக எடுக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் ஓட்டு போடலாமா வேணாமனு யோசிக்கிறேன் ஃபஸ்ட் நாங்கள். ஓட்டு போடலாமா? ஆமாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஓட்டு போட்டோம், ஆட்டோ டிரைவருக்கு எல்லாருக்குமே நாங்கள் நல்லது செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த ஆட்டோ கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி போட்ட ரேட்டு தான் அது அப்படியே தான் இருக்குது. ஓகே. இன்னும் மாற்றலை. 10 வருஷம் முன்னாடி ரேட்டு எவ்வளோ இருக்கும், இன்னி ரேட்டு எவ்வளோ இருக்கும். கேஸ் பெட்ரோல் எல்லாம் ஏறிடுச்சு. இன்னமும் இதை வந்து இவங்க இது பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு கோர்ட்டில் வேறு ஆர்டர் போட்டாங்க. ஆட்டோ மீட்டர்லாம் கட்டணங்கள்லாம் என்னென்னு பாருங்கள், இத்தனை வருஷம் முன்னாடி போட்டது அதெல்லாம் என்னென்னு போய் கேளுங்க, பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் போட்டு கொடுத்தோம். இந்த கவர்மெண்ட்டு பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே ஓகே. ஆமாம். நம்ம வந்து அதனால் இப்போ எந்த கவர்மெண்ட்டை செலெக்ஷன் பண்ணுறோம்னு ஒன்று உண்மையாக புரியாத நிலைமையில் உட்காந்துருக்கோம். நம்மளாம் இங்கே யார் கரெக்டாக பண்ணுவான்னு எல்லாரும் அவங்கள மட்டும் பார்த்துக்கலாம், தவிர பொதுமக்களை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போது ஆட்டோன்றது வந்து ஆட்டோ தொழிலாளர் என்ன நான் மட்டும் பாதிக்கப்பட மாட்டேன். அதில் ஏற ஒரு பேசஞ்சரும் கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் ஒரு பாதிப்பு தெரியாது. எந்த ஆட்சி வந்தாலும் ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரைவரில் மதித்து என்ன கேட்டு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அதை மட்டும் போய் சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஆட்டோ டிரைவர் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோ டிரைவர் குடும்பங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரை மதிக்க மாட்டேன்றாங்க. நீ சிட்டியில் வந்து 1 லட்சம் ஆட்டோ டிரைவர் வச்சுக்கோ, அந்த ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் 4 இப்படி தான் உங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்கும். இப்போ என் வீட்டில் வந்து 2 பொண்ணுங்க, நான், என் ஒய்ஃபு 4 ஓட்டு என்கிட்ட மட்டுமே. இப்போ நான்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிறேன், எதுக்கு ஓட்டு போகுது, என்ன தான் போட, ஏன் போடலான்னு முதல்ல யோசிக்கிறேன். எதுக்கு போகிறதில்ல, எதுக்கு போடணும்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா இவங்களால நமக்கு எந்த யூஸுமே இல்லாமல் இருக்குல்ல. ஏதோ ஒரு யூஸ் ஆகணும், நம்ம போய் ஒரு விஷயங்கள் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் இருக்குது. கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா பைசாவோட வேலைக்கு ஆக மாட்டேது. வந்து அவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து ரேட்டை போடுறானுங்க. இன்றைக்கி வந்து இப்போ வந்து நல்லா இருக்குது போடலாம், ஆனால் ரேட்டு வந்து ஒரு இதுவாகவே இல்லையே. கவர்மெண்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு ரேட்டு இப்போ ஓலாக்காரன் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. ஓ, அப்போ கொடுத்தது அதே தான், அதே கிலோமீட்டர் 12 ரூபா 13 ரூபா நாங்கள் இன்னமும் ஓடிட்டுருக்கோம். ஓகே ஓகே. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆகும் ஆட்டோ டிரைவர்லாம். சென்னையில் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆட்டோ டிரைவர் சூசைட் பண்ணி பண்ணாங்க. வேறு வழி கிடையாது எங்களுக்கு. ஓலா ஊபர் எடுத்து பண்ணுறாங்கல்ல, ஏன் அந்த அரசாங்கத்தை பண்ணக்கூடாது? பிரைவேட்டுக்காரன் எங்கேருந்து பண்ணுறான்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்களே, எது விட்டுருக்காங்க? நம்ம யாத்திரையில் என்னத்த சவாரி கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு சவாரி கொடுத்தா போதுமா? 56 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம யாத்திரை தான் நாங்கள் தான் வச்சுக்கிறோம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து மீட்டர் நிலைநிறுத்தம் பண்ணணும். இவ்வளோ தான் ஆட்டோ டிரைவருக்கு மீட்ரு அப்படின்ட்டு. இந்த ரேட்டு கொண்டு வந்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்போ அவங்க இஷ்டத்து தான் ரேட்டு போடுறாங்க, அவங்ககிட்ட கமிஷன் போடுறாங்க. இப்போது ஓலாவில் ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் 150 ரூபா போகிறோம் வச்சுங்களேன், அதில் 20 ரூபா ஓலா கமிஷன் போகுது. ஓகே. மிச்சம் 130 ரூபா வச்சு நாங்கள் பெட்ரோல் போடுவோமா, வண்டி விட்டு தேய்மானா பார்ப்போமா, நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க எங்களுக்கு ரீசனாக. தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி இருக்குது. கேரளா எடுத்துங்க, பெங்களூர் எடுத்துங்க, எல்லா ஆட்டோவில் நல்ல ரேட்டு, நல்லா யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அங்கெல்லாம் ஆட்டோ கேரளாலாம் போனால் ஏறி உட்காந்து மீட்ரு போட்டோம் போயிட்டே இருப்போம். பெங்களூரில் அப்படி தான். சென்னை மட்டும்தான் இப்படி அழிஞ்சு போய் கிடக்குது ஆட்டோ தொழிலில். ஆட்டோ தொழில் எந்த அரசியல் வந்தாலும் ஆட்டோ டிரைவரை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி வரட்டும், ஒரு வெள்ளம் வரட்டும், எது வந்தாலும் சரி ஆட்டோ டிரைவருக்கு எதுவும் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் நிவாரண நிதி அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு வழங்க இருக்கிறோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நாங்கள் பொதுமக்கள் சேவை செய்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம். சொல்லுங்கள், எங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும்ல அவங்க. இது ஒரு நிலவரம் எதுனா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு? ஒன்றுமே பண்ணது கிடையாது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் எதுக்கு இது பண்ணணும் சொல்லுங்கள்? அதுதான் எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு தேவைன்னா மீட்ரு கட்டுறத ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா ஓலா ஊபரை நாங்கள் கட் பண்ணிட்டு நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். அப்போ நாங்கள் எதுக்கு டிமாண்ட் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ நாங்கள் ஏன் பண்ண போகிறோம்? அதை நாங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எங்கள் கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றிட்டா நாங்கள் மக்கள் கோரிக்கை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். அவ்வளோதான் எங்கள் கடமை. இது முன்னாடி வச்சிருக்கீங்களா இந்த கோரிக்கை வச்சு? அவங்க இதுக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட கோரிக்கை வச்சாச்சு ஐயா, யாரும் அந்த ஸ்டெப் எடுக்கல. அதனால் நாங்களே விட்டு போயிட்டோம். கவர்மெண்ட்டுக்கு மனுவை கொடுத்தாச்சு பார்த்தா நாங்கள் போயிட்டு, இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நம்ம யாருக்கோ ஒருத்தனை போய்ட்டு கமிஷன் கொடுத்து நம்ம நாட்டில் இருந்து நமக்கு யூஸ் பண்ணலாம், ஆட்டோ டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மற்றவங்க எவ்வளோ இது பண்ணலாம் இதை வச்சு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். மினிஸ்டர் நாங்கள் சைன் போட்டுறேன்ப்பா, நான் அனுப்பிச்சிடுறேன்ப்பா, நான் பண்ணிடுறேன்பான்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கோசம். ஆனால் அது எல்லாமே வாயில் சொல்கிறாங்க தவிர செயல்முறை எதுவுமே இல்லை.
செயல்படுத்தவே மாட்டேறாங்க. இது அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா 8 ஓட்டு 9 ஓட்டுக்குது. எங்கள் வீட்லேயே 10 ஓட்டுக்குது. இன்னைக்கு நான் மட்டும் தான் போட்டுக்கிறேன். இன்னும் 9 பேர் போடல. போட மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு போடணும்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் எதுக்கு போடணும், எனக்கு என்ன செஞ்சாங்க, என் தங்கச்சி கிட்ட நான் எதுக்கு போடணும், ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறோம். எதிர்பார்க்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பலனை எதிர்பார்க்க நாங்கள் போட்டால் தானே ஜெயிப்பீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தா தானே எங்களுக்கு ஒரு ஆசை வரும். இல்லைண்ணா, இப்போ இது வந்து ஓட்டு போற ஜனநாயக கடமை. அப்போ நீங்கள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஆட்சிக்கோ கட்சிக்கோ போகணும்னு அவசியம் இல்லை. நன் ஆஃப் தி அபவ்னு நோட்டா ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் போய் பதிவு பண்ணிட்டு கூட வரலாம். எனக்கு இவங்க யாரையும் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. அது படித்தவங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி படிக்காதவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது வெளிப்படுத்தினா தான் எங்களுக்கு தெரியும். படித்தவங்களுக்கு என்ன தெரியும்? 2 சின்னம் தான். ஒன்று உதயசூரி, ஒன்று ரெட்டலை. வேறு எதுவும் தெரியாது படிக்காதவங்களுக்கு. படித்தவங்களுக்கு 1000 சின்னம் தெரியும். அது தெரிஞ்சவங்க அதில் போடுவாங்க. படிக்காத நாங்கள் அது எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அதனால தான் நாங்கள் இன்னும் போடாமல் இருக்கோம். நான் மட்டும் ஒரு ஆள் போட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் போட மாட்டேன்னு அடம் வச்சு உட்காந்துருக்காங்க. இதுதான் விஷயம். பொருளாதாரம் எங்களையும் ஒரு ஆட்டோ டிரைவரை மனுஷனாக மதிக்க சொல்லுங்கள். வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல அவங்ககிட்ட. எங்களையும் ஒரு மனுஷனாக மதித்து எங்களையும் ஒரு 4 நல்லதை பண்ணுங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். வேறு ஒன்றும் சொல்கிறேன். போட்டாச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. காலு நடக்க முடியல. வயசானவங்களுக்கு ஒரு ஆட்டோ வைக்க கூடாதா? ஃப்ரீ ஆட்டோ. எத்தனை வருஷமா பட்டி ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? 74 வயசு எனக்கு. 74 வயசா? ஆமா. சூப்பர். இது இப்ப ஓட்டு போட்டு வர்றீங்களா, எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு காலியா இருந்தா நல்லா தான் ஃபீல் பண்ணோம். நல்லா தான் இது பண்ணாங்க. ஓகே. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்களா, அப்பவே நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பா ஓட்டு போட்டு அவனு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு? ஆமா, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் ஓட்டு போடணும். நம்முடைய உரிமை அது. ஓகே. இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் நிறைய பேர் ஓட்டுலாம் போட மாட்டாங்களா, அதான் எப்படி டைம் போடணும். பட் நீங்க ஓட்டு போட்டீங்களா? போட்டாச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலும் அடிக்குது, டிராஃபிக்கா இருக்கு, ஆனா எப்படியோ ஓட்டு போட்டே அவன் நினைச்சு வரீங்க. உரிமையை இதை நம்ம விடக்கூடாதுன்னு தான் போட்டு. ஒரு ஓட்டு மிஸ் ஆனா கூட போச்சு இல்ல, என்ன போகும், தோல்வி ஆயிடும் இல்ல. நம்ம நினைக்கிற கட்சி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. கீழே தானே தூக்கி போட போறாங்க. அதுக்கு சொல்றோம். ஆமா, வேற என்ன பண்ணுவாங்க? அது செல்லலைன்னா என்ன செய்வாங்க? படம் ஒன்று காட்டுறாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஓட்டு மிஸ் ஆனா என்ன ஆகுறது? சரி ஓகே. ஓட்டு போட்டீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம வந்துட்டு இருக்கீங்க. காலில் நீர் எனக்கு வலி எடுக்குது. ஓ, இந்த வலியோட வந்து ஓட்டு போடுறீங்க? ஆமாம். ஓட்டு போடுறது எந்த அளவுக்கு முக்கியம்? அது வந்து நம்ம நாட்டில் இத்தனை ஜனங்க இருக்குது. அது 1 2 3 4 அப்படி எழுதிட்டு வர்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, எவ்வளோ இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஓட்டு போட்டீங்களா? போட்டாச்சு. எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு காலையிலே வெயில் அடிக்குது பயங்கரமா, கிளம்பி வந்துட்டீங்க போறது. முக்கியம், கடமை இல்லையா? கடமை, அது கடமை.